ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. நான் பார்த்ததுலே இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் மூவியாக பிராண்ட் நியூ டே கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஸ்டோரி லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, கதைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்து ஸ்க்ரீனில் விஷுவல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டிக்கிங் டு த ஸ்டோரி லைன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட் நியூ டேவை பார்த்து தான் கற்றுக்கணும். வேறு லெவல் பீக் சினிமாங்க. நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஆனால் பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் மூவி இதா ஸ்பைடர்மேனோடதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எப்பயுமே நோவே ஹோம் தான். ஏன்னா நோவே ஹோமில் அவ்வளோ ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். இதில் ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஹை மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு கத்துறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் நோவே ஹோமில் கத்திக்கிட்டே இருப்பீங்க. இதில் நீங்கள் கதையோட பிளெண்ட் ஆகி எமோஷனோட பிளெண்ட் ஆகி அப்புறம் கற்றுவீங்க. இந்த மாதிரி ஸ்டோரி லைன் அமைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. நீங்கள் பனிஷர் பார்க்கல, டேர்டெவில் பார்க்கல, நான் இந்த படத்துக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். நான் பனிஷர் பார்த்ததே இல்லை, பட் இந்த படத்துக்கு போகிறப்ப எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே பிளெண்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் அவெஞ்சர்ஸும் ஸ்பைடர்மேனோட மற்ற மூவிஸ் எல்லாமே பார்த்துட்டு போனால் மட்டும் போதும். இந்த படம் அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகக்கூடியது தான். ஸ்பைடர்மேனோட மியூட்டேஷன் சீன்ஸ் எப்பா அப்சல்யூட் சினிமா. அதை கேப்சர் பண்ணியிருக்க விதம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸு. அதுக்கடுத்து ஸ்பைடி சென்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணுற விதம், ஸ்பைடி சென்ஸ் அதிகரித்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேசுகிறப்பனா நம்ம வாயை பிளந்து அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கோம். பீட்டர் பார்க்கர் அண்ட் எம்ஜேக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எமோஷனோட பிளெண்ட் ஆகி நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவுமே நல்ல ஒர்க் ஆகிருக்கு. பீட்டர் பார்க்கரோட பர்சனல் லைஃப்பை ரொம்ப அழகாக டச் பண்ணி பீட்டர் பார்க்கர் எப்படி ஒரு கேரக்டராக மாறுறாரு அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பீட்டர் பார்க்கரும் ஸ்பைடர்மேனும் ஒரே ஆளில் இருந்தால் அவரால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பேசுகிற விஷயம் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு கொடுத்துருக்காங்க. சாடி சிங்கோட ரோல் சொல்லி ஆகணும். அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் பார்க்குறப்ப வியந்து பார்த்துட்டே இருப்பீங்க அந்த பொண்ணை. இந்த படம் 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடுது. எனக்கு எங்கேயுமே லேக் தெரியலை. எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவாக பட்டது ஒரே ஒரு விஷயம் தான். ஹல்கை கூட்டிகிட்டு வந்தாங்க, திருப்பி டம்மி ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சி. ரியல் ஹல்கை கொண்டு காட்டினாங்க, பட் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நோவே ஹோம் முழுக்க முழுக்க தியேட்டர் மெட்டீரியல். அந்த தியேட்டருக்கான ஹை மூமெண்ட்ஸ்க்காகவே எழுதப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படி கிடையாது. இது ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியில் ஸ்டிக் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகி போகிற கதை. எப்படி ஒரு மியூட்டேட்டட் ஸ்பைடர்மேன் எப்படி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லோன்லியாக இருக்கிறது லைஃப் இல்லை, நம்ம சேர்ந்து எல்லா விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த பிராண்ட் நியூ டேவே. அவன் ஃபேஸ் பண்ணுற வில்லன்ஸ் எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அதாவது நோவே ஹோமில் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பை.